சாப்பிடும்போது நான் மட்டும் எப்படி வகை வகையா சாப்பிடுறது? அதாண்டா லவ்வோட டெப்த். நீ என்ன மச்சான் அழற? இவன் பாட்டுக்கு நாளையில இருந்து தயிர் சாதத்தை மட்டும் கொண்டு வந்துட்டானா நம்ம பாடு என்னடா ஆறது? நாளையில இருந்து எப்பவும் போல ஆள் ஐட்டத்தோட வந்துடுறாச்சா? எல்லாம் நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நீ தயிர் சாதம் மட்டும் சாப்பிடு. எல்லாமே எனக்கு சாப்பிட்டு அப்படியே வலிச்சு போயிட்டா அள்ளி அமுக்குங்க. பருப்பு தான் எனக்கு பிடிச்ச குழம்பு. தினம் தயிர் சாதம் சாப்பிடுறவனுக்கு போர் அடிக்கலையா? தினமும் நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? காலம் பூரா உன்னை பார்க்க நான் தயாரா இருக்கேன். நான் ஆபீஸ்ல கூட உங்களை பார்க்க தயாரா இல்ல. நான் கை கழுவிட்டேன், நீங்களும் கழுவிடுங்க. ஆளை அனுப்பி விடுமா? வேணாம் சித்ரா, சித்ரா சொன்னா கேளுமா. வேணாமா, முரளி கூட டூயட்டு பாடாத. ஐயோ நோ, வேணாம் முரளி, வேணாம் முரளி, சித்ரா வேணாம். அவன் கூட டூயட்டு பாடாத, ஆடாத, என் கூட வந்து ஒண்ணுமா. அப்புறமா இதே மாதிரி என் கனவுல கொஞ்சம் லூசா இருந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து முரளி கூட சித்ரா டூயட்டு பாடுறாடா. கனவு கண்டது நீ, அதுல ஏன் அவனை ஆட விட்டு நீ வேடிக்கை பாக்குற? அம்மணி, தங்கச்சியை பொண்ணு பார்க்க சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. செலவு கொஞ்சம் பணம் கொடுமா. சரி, ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை தரேன். ஆனா போன வாட்டி பொண்ணு பார்க்க வரும்போது உன் புருஷன் குடிச்சிட்டு கூத்தடிச்சாரு. முதல்ல அதை நடக்காம பாத்துக்க. அதையே அந்த மோகர கிட்ட சொல்ற, நேரா கிட்ட சொல்லு. எவனோ ஒருத்த பொண்ணு பார்க்க வர்றான், அவனுக்கு வாய்க்கு ருசியா வடை போண்டா பச்சி எல்லாம் சுட்டு போறீங்களா? ஒப்ப நான் வாய் திறக்காம இருக்கணும்னா எனக்கு ஒரு அமௌண்ட் விட்டு சாயங்காலம் நான் வராமே விட்டுறேன். என்ன மாப்பிள்ள? பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நாட்டுல ஒவ்வொரு அப்பனும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா நீங்க பெத்த பொண்ணு பார்க்க வராங்க, அதுல மண்ணள்ளி போடாம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன சம்திங் பெட்டர்ன்னு கேக்குறீங்களே. நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்க போற. இதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சுமா. புதுசா ஏதாச்சும் ஒரு டைலாக் பேசுவாங்களா? உங்களுக்கு இதேமே இல்லையா? 500 ரூபாய் கூட இருக்கா இல்லையா டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பாத்துறோம். அவ்வளவுதான். ஆமா 200 என்ன 200 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்றது? நாங்க 3 பேர் இருக்கோம்ல. ஆமா, பெரிய மும்மூர்த்திகள். படைத்தல், காத்தல், அழித்தல். தெரிஞ்ச ஒரே வேலை குடித்தல். குடிச்சு தொலைங்க. என்ன தள்ளு வார்த்தை தள்ளிட்டு கடைசியில் 200 தள்ளிட்டு போகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சாயந்தரம் என்ன சாயங்காலம் வரும்போது உனக்கு ஒரு கோட்டை வாங்கிட்டு வருமா? கொடுத்த 200 எங்களுக்கே பத்தாச்சு. வீட்டு பக்கமா வந்துடாதீங்க. ராவோட ராவா யாருக்கு தெரியாம ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்படி ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கை இனிமே உறுதியாக போகுது. ஐயோ, என்னால நம்பவே முடியலடா. நீங்க நம்பித்தான் உண்மையாவா? சத்தியமா, நிச்சயமாவா, உறுதியா? ஆனா அந்த பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டு உங்களுக்காக கொண்டாந்து தெரியும். எங்க காட்டுறேன். ஆனா அது நமக்குள்ள இருக்கட்டும், வெளியே யாருக்கு தெரிய வேண்டாம். பேசாதடா, காட்டுறேன். என்னடா பண்ற? சேஃப்டிக்காக உள்ள வச்சிருக்கிற ராவ். கமான், அந்த 1000 தள்ளிட்டு இந்த அமெரிக்க ஐட்டத்தை அள்ளிட்டு போ. இந்த அப்படி இனி வீசக்கு உன் வாழ்க்கையில இன்பங்கிற நயாகரா, இந்த அப்படி வயாகரா. இப்பதான் ஆயிட்டா நான் மனோகரா. கட்டி பூடிடா, கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. ஆசை பாரு. வயசான கிழவனுக்கு கொடுக்குற வயகரா, வயசு பசங்க எங்களுக்கு தரப்படாதா? உனக்கு எதிர வயகரா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வாங்கினேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வயகரா தராங்களா? அது வயகரா இல்ல, வயிற்றால போற மாத்திரை. கிழவன் நாரிட்டா இன்னைக்கு. கொண்டாமா கொண்டா. கணேஷ், பொண்ண நல்லா பாத்துக்கடா. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. அடக்கி வாசிக்க. எது எப்படி இருந்தா என்ன? காலம் சரியில்லையே. ஏமா சொல்லித்தானே கூட்டிட்டு வந்தேன். பொண்ணு தங்கமான பொண்ணுமா. யோ, தங்கத்தை உருக்கி தாப்பாளமா செய்ய முடியும். குடுத்தன நடத்த காது வேணாமா? ஆமா ஆமா. என்ன ஆமா ஓமா? ஏமா பொண்ணோட அப்பா எங்க? அப்பா வந்து வாங்கப்பா, இவர்தான் எங்க அப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. உட்காருங்கப்பா, உட்காருங்க. இவ்வளவு சொல்லி வந்து படிச்சிருக்கீங்க. நான் மாப்பிள்ளை இல்ல, இவன் தான் மாப்பிள்ளை. நான் அப்பா. பொண்ணை எங்களுக்கு
ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா பொண்ணுக்கு 25 சவரன் நகை போடணும். ஆமா பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கணும். ஆமா ஏன்னா உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் கால் சரியில்லைல, வெளியே தெருவ போக உதவும். ஆமா நல்ல கல்யாண சித்திரமா பார்த்து கல்யாணத்தை நடத்திடணும். ஆமா சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். ஆமா அது ரொம்ப முக்கியம். ஐயா முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஐயா சாமி. பேசாம ஆமா சாமின்னு வச்சுங்க. யோ போய் ஒரு கச்சேரி சரியா வந்துரு ஆனாலாயிருவேன். அப்பா ஆமா சாமி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஒரு விஷயம், எங்களால 25 சவரன் போட முடியாது. வேணும்னா ஒரு 15 சவரன் போடுறோம். உங்களுக்காக ஒரு 5 பவனை குறைச்சிக்கிறேன். ஆமா வேற எந்த கண்டிஷனையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த பாருங்க, உங்களுக்கு சம்மதம்னா 15ஆம் தேதி சொல்லி விடுங்க, நிச்சயம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் வேற இடத்துல பொண்ணு பாத்துக்கிறேன். நானு கட்டன் ரேட்டு கனகவல்லி. ஆமா ஆமா என்ன ஆமா போயா 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 போ. ராத்திரி பூரா வீட்டுக்குள்ள போட்டு அடிச்ச, இப்ப ரோட்ல போட்டு அடிக்கிறியா? ஏன்? உன் கையை வெட்டி முறிக்க. ஏன் அடிச்ச? உன் தங்கச்சில போய் 2000 ரூபாய் கேவலம் 2000 ரூபாய் வாங்கிட்டு சொன்னல, இது வரைக்கும் என் பேச்ச மதிச்சு அடி. அதுக்கு தான் உனக்கு விதி. ஐயோ, நான் மானஸ்தியா, என் உயிரே போனாலும் என் தங்கச்சி விட்டு நான் போக மாட்டேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு உனக்கு உயிர் போன மாதிரி நினைச்சுக்க. பைப்பை போட்டு அடிப்பேன், பைப்பை போட்டு அடிப்பேன். அதை கேட்க நீ யாரா? நான் பாடே போடா. என்ன? காட்டு பத்தி. ஏத்த பத்தி. பொண்ணு அடிக்கிறியா? உனக்கு அறிவு இருக்கா? யார பத்தி அறிவு இருக்கான்னு கேட்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா? நான் எதுக்காண்டி இவளை போட்டு அடிக்கணும் தெரியுமா? நைட்டு போய் உன் தங்கச்சி 2000 ரூபாய் பணம் வாங்கி நானும் மாமனும் தண்ணி அடிக்க சொன்னேன். அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? முடியாது பல. ஆமா தெரியும், அப்படியே அவ ஆத்தா மாதிரி. இப்பதான் அவளை போட்டு வீசிட்டு வந்தேன். தூக்கி போட்டு மிதி. மிதிக்கிறவன் மாமா, இன்னொரு டைவர்ஸ் மாமா. பண்ணியா எப்ப குடிக்கிற நம்ம காசு இல்லையோ, டைவர்ஸ் பண்ணலாம், கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம். வா மாமா, எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கிறதா வருத்தப்பட்டேன். ஆனா ஒரு நல்ல மாமா கிடைச்சிட்டீங்க மாமா. அதை விட நல்ல ஒயின் ஷாப் கிடைச்சிருக்கேன். மந்த்லி அக்கௌண்ட்டுக்கு போட்டே இருக்கலாம். போலாமா? ஒன்ன பண்ணி ஒரு தண்ணியை போட்டு வந்து வச்சுக்க.